ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கஸ்டர்ட் ஃப்ரூட் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு 300 ml பால் எடுத்துக்கிறேன். பால் நல்லா காயட்டும். பால் ஆடை சேராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இங்கே பாருங்கள், பால் நல்லா பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ 300 ml பாலுக்கு நான் ஒரு 3 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் பாலில் நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேனுங்க. நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காகணும். நீங்கள் விஸ்க விட்டு இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க, அப்போ தான் கட்டி சேராமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துருக்கிறேனுங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சுகர் கலக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ இதை ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு மேங்கோ, ஒரு ஆப்பிள், ஒரு பொமோகிரானேட் இது 3ஐயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் எல்லா ஃப்ரூட்ஸும் கட் பண்ணிட்டேனுங்க. இந்த அளவுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரூட் கஸ்டர்ட் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழத்தை சேர்த்திக்கிறேன். திராட்சை சேர்த்திக்கிறேனுங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள், அடுத்து மாதுளம்பழம், அடுத்து நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குதுன்னு பால். எல்லாம் சேர்த்திக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு கஸ்டர்டு ஃப்ரூட் ரெடி. இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய்.